மெய்வழி சிவ செங்கோல் அனந்தர் அவங்களுடைய சரிதம் நம்ம சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்க கடவுளை தேடி இந்த யாத்திரையாக போனது, அவங்க பிஜேபியில் ஒரு உபத்தலைவராக இருந்து நம்ம முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களோடெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணது, இதை பற்றிலாம் நிறைய சொன்னாங்க. கடவுளை கண்டேன் என்ற அந்த அடுத்த பகுதி, எப்படி அவர்கள் மெய்வெளிச்சலை வந்தாங்க, அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம். காஷாய தீட்சை அவர்கள் பெற்றது, அதை பற்றிலாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். மெய்வழி சாலை என்னும் குருகுலம், அதை பற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் பிச்சை பிச்சை ஆண்டவர் திருவிழாவில் எனக்கு கிடைத்த பிச்சை என்று அந்த பகுதியை பார்த்துக்கிட்டு வந்தோம். அடுத்தது பிரம்மோபதேசத்தின் பெருமை. பிரம்மோபதேசம் தெய்வமார்களிடத்தில் பெற்றது, அதனுடைய பெருமைகள் எல்லாம் முன்வந்த பெரியோர்களுடைய நூல்கள்ல இருந்தும் தங்களுடைய அனுபவத்திலிருந்தும் அவங்க எடுத்து பகிர்ந்துகிட்டது பார்த்தோம். திருவடி தரிசனையும் அதனுடைய மேன்மையும் அதை குறித்து பார்த்துக்கிட்டே வந்தோம். தீட்சா நாமம் பெற்றது, அந்த தீட்சா நாமம் பெற்றதை ஒரு அறிவிப்பு மாதிரி, பெயர் மாற்ற அறிவிப்புன்னு அவங்க எப்படி அதை வெளியிட்டு எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் பகிரங்கமாக பிரஸ்தாவப்படுத்தி நீங்களும் அதை பெற்றுக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் அவங்க எடுத்து செய்த அந்த விவரங்கள், இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அல்லவா. தொடர்ந்து அவங்க சேலத்தில் தெய்வம் அவர்கள் எழுந்தருள்றதுக்கு இவங்க வேண்டிக்கிறாங்க. திருக்குமாரத்தி திருமணம், யாருன்னா தெய்வம் அவர்களுடைய திருக்குமாரத்தி ஆதிமகமா அக்கா, அவங்களுடைய திருமணம். அதை தொடர்ந்து வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில் பத்ராவதியில். ஏன்னா அவங்களுடைய கணவருடைய ஊர் அதுதான். அதாவது தெய்வம் அவர்களுடைய தூளத்தில் வைத்து அவர்களுடைய அக்கா தாயம்மா என்று, அவங்க தாயம்மா அக்கா அவர்களுடைய குமாரர் அவர் பேர் மெய்வழி பூர்ணானந்தர். அவங்க தெய்வம் அவர்களிடம் பிற்காலத்தில் சேர்றாங்க. அவங்களுடைய மகன் மெய்வழி சாலை ஜெயம்மாள், அவங்களுக்கு இவங்களை மனம் முடிச்சு தராங்க. இந்த திருமணமானது இங்கே சாலையம்பதியில் நீதி திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஊரான பத்ராவதியிலையும் நாங்கள் வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு தெய்வம் அவர்களெலாம் அழைச்சிட்டு அங்கே எழுந்தருளை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க எங்கள் வீட்டுக்கு வருகை தாங்க தெய்வமே அப்படின்னு அந்த பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கு அடுத்தது அவர்கள் அங்கே போயிட்டு வரும்போது இவங்களுடைய கடைசி மகன் அவங்க கிட்டலாம் தெய்வம் அவர்கள் எவ்வளோ பிரியமாக கூப்பிட்டு அவங்களுக்கு மீண்டும் அமுது வழங்கினாங்க, தனிப்பட அவங்க கவனித்து அமுது வழங்கினாங்க என்பதெல்லாம் நம்ம இந்த பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அல்லவா. தொடர்ந்து சேலம் நகர மக்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பாக தெய்வம் அவர்கள் அருளி இங்கே எழுந்தருள்றதுக்கு வேண்டிக்கிறாங்க. அதே போல் அந்த சேலம் வாசவி மஹால் என்ற ஒரு மண்டபத்தில் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கான அந்த விவரங்கள் எல்லாம் நடக்குது. இதுவும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போது சேலம் நகர மக்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பு என்று அந்த பிரசுரம், அந்த விவரங்களும் பார்த்துக்கிட்டே வந்தோம். எங்கே எப்போ இந்த வரவேற்பெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க என்று. அது தொடர்ந்து காகபுசன்று பகவான் அவர்கள், அப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அவர்கள், இவங்கள்லாம் ஏற்கனவே அருளை செய்த அந்த தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு பிரசுரமாக எல்லாருக்கும் சேலம் நகர மக்களுக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய அந்த பகுதி. இப்போ நகரமே கண்டறியா வரவேற்பு பட்டண பிரவேசம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்ப்போங்க. கோலாகலமாக 13/7/1968, அப்புறம் 14/7/1968 கீழக வருடம் ஆணி மாதம் 30, 31 ஆகிய சனி ஞாயிறு நாட்களில் சேலம் குகை 7 எண் உள்ள ஆண்டிச்செட்டி தெருவில் உள்ள எனது இல்லத்திற்கு ஸ்ரீலஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் எழுந்தருளி அருளுரை வழங்க விஜயம் செய்தார்கள். அப்போது 13/7/1968 சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் தங்களுடைய திருக்குழாம் மற்றும் பரிவாரங்கள் புடைசூழ தங்கள் மானாக்கண்ணாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்த காட்சி தேவலோக காட்சியாக இருந்தது. நகர மக்கள் உய்வடைய மட்டுமல்ல, உலகத்து மக்கள் எல்லாம் உய்வடைய சிவநிதி வர்ஷிப்பினை அருள எழுந்தருளிய காட்சி மறக்க ஒண்ணாத காட்சியாகும். நகரின் முக்கிய தெருக்கள் எங்கும் மாவிலை தோரணங்களும், தனித்தலைமை பதியே வருக வருக, சாலை ஆண்டவரே யமபயம் கடத்தும் ஏத்தலே வருக வருக, மெய்வழிச்சாலை வாழ் தெய்வமே வருக வருக, வேதம் எடுத்து ஆண்ட விமலரே வருக வருக, மாமரை வாழ்வளிக்கும் ஆதவரே வருக வருக என்பன போன்ற எண்ணற்ற திருவாசகங்கள் பொருந்திய வரவேற்பு தோரணங்கள் மிளிர்ந்தன.
நகரெங்கும் காஷாய ரட்சிப்பு சீரா நகரெங்கும் காஷாய ரட்சிப்பு சீராவின் அரிய காட்சி. திருவிழா கோலம் பூண்ட இது ஒரு பெரும் விழா காட்சி. என் இல்லத்திற்கு முன் 7 ஆண்கள் ஒரு பக்கமும் 7 பெண்கள் ஒரு பக்கமும் பூரண கும்பம் ஏந்தி நிற்க, நானும் என் மனைவியும் தாம்பாளத்தில் சந்தனம், பன்னீர், புஷ்பங்கள், மலர் மாலை ஏந்தி முன் செல்ல, யாவரும் மலர் சொரிய, மங்கள வாத்தியங்கள் முழங்க, ஊர்வலமாக உயிருக்கு உற்ற துணையானவரை, எம்மை ஆட்கொண்ட பெருமானை வரவேற்று மாடியில் ஏற்பாடு செய்திருந்த நறுமண மலர்பந்தலில் அமரச் செய்தோம். சர்க்குருநாதருடன் அவர்தம் 2 திருக்குமாரர்களும் வந்து விழாவினை சிறப்பித்தனர். எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் திரிலோக சஞ்சார மூர்த்திக்கு பாத பூஜை செய்து பிரசாதம் பெற்றுக்கொண்டோம். எதிர்பாராத அளவில் மக்கள் கூட்டம் மாடி மேல் ஏறி வர, மாடி தளம் தாங்காது என அறிந்த ஆண்டவர்கள், நம் சபை பிள்ளைகளை எல்லாம் கீழே போய் ஏனையோருக்கு முன்னிடம் கொடுங்கள் என உரைக்க, இந்த இடம் கவனிச்சு பாருங்க. அதாவது ஒரே ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். தெய்வம் அவர்கள் வந்து இப்போ சாலையம்பதியில் போயிருக்கும்போது காஷாயம் பெற்றவர்களை முன்னாடி, அதுலேயும் காஷாயத்தில் கிள்ளாமல் பெற்றவர்களை முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நிலையில உட்கார வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோன்றுகிறது. அப்போ நம்மளும் கஷாயம் பெறணும், நம்மளும் தெய்வம் அவர்களிடத்துல கிள்ளாமல் பெறணும், நம்ம போய் அவங்க கிட்ட உபதேசம் பெறணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவங்க வந்து கேட்டு அவங்க அடைஞ்சிக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்டதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதுல வந்து நம்ம இது உயர்வு தாழ்வு அப்படின்னு நினைக்கிறதுக்காக இல்லை, நம்மள ஆர்வத்தை தூண்டி அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்காக தெய்வம் அவர்கள் அப்படிப்பட்ட நிலைகள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடி அவங்களே அறிவிக்கிறாங்க, உங்களுக்குள்ள வேற்றுமை எல்லாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது, என்னுடைய பிள்ளைன்னு நான் ஏற்றுக்கிட்ட பிள்ளை தான் அப்படின்னு நீங்க எந்த வகையிலையும் வேறு விதமாக நினைக்க கூடாதுன்னு தான் தெய்வம் அவர்கள் அருளி செஞ்சிருக்காங்கிறத பார்க்கிறோம். இங்க பாருங்களேன் என்ன நடந்திருக்கு அந்த காலத்துல என்றால், சபையில சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் கீழே போயிடுங்க, புதுசா வந்திருக்கவங்களுக்கு முன்னுரிமை தாங்க, அவங்கள வந்து என்னை வந்து பார்க்க விடுங்க, அவங்கள வந்து தரிசிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு ஏற்கனவே சபையில சேர்ந்த பிள்ளைங்கள் எல்லாம் கீழே அனுப்புறாங்க. மாடியில மற்றவங்கள வந்து தரிசிக்கிறதுக்கு தெய்வம் அவர்கள் அது போல அவர்கள் ஒரு உழவு செய்கிறாங்க. இப்போ நம் சபை பிள்ளைகளை எல்லாம் கீழே போய் ஏனையோருக்கு முன்னிடம் கொடுங்கள் என உரைக்க, அனந்தாதி தேவர்கள் யாவரும் கீழிறங்கி ஒளிபெருக்கி மூலம் பாபநாசரின் அருள்மொழியை கேட்டனர். மைக்கில் வச்சு அப்போ அவர்கள் வந்து அருள் செய்யறத கீழே இருக்கிறவங்களும் கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அது சமயம் சர்க்குரு பெருமான் அங்கு கூடியிருந்த பெருந்திரளான மக்களுக்கு சர்க்குருவின் லட்சணத்தை இவ்வாறாக விளக்கினார்கள். புகர் சமய ஜெகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கடாவு வைப்பாக 107 நிலபதிப்பும் சர்வபுவனலக்கண பூதாதிலக்கிய வீடடங்கு ஜீவ ஜீவேச உசும்பு உசுவாசம் தொடங்குதல் என்னும் தவாதி பிறவாக்காதி கணுப்பிரகிருதாதிகளும் எண்ணருங்கோடி மந்திராதி கூர் சயனாதிகளும் விசையாதிய காலாம்பத விசய துருவாதிய அங்கங்களும் துருவுலாவு முகார விந்த பேத விந்துநாதாதி இன்பனுச்சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும் ஒளிவுலாவு கணகணித நித நிலவு அகர வித்துவச் சுடிதுமிகளும் அகம்புறத்துவாத சுவை சுகியாதி அமலதிகாந்த புறத்துவாத சுவை சுகியாதி நிசத்துவ வித்துவாதிக நிறை நிலைப்புகள் அனைத்தும் மதம் மதாதி கண்மறை விதி மதி வினைப்பன் செயலாகிய விரிவு கிரந்தங்களும் வித்வேச சடம் சடாங்குகளும் குணான என்மிய செவிசேர்ப்பு கொடுத்துதவு ஒளிருரை காண்டுடையாதிகளும் கலாமலியேது கவனலக்கணத்தொடர் கச்சுலாம் காயத்ரி ககன் வித்தை கமலைமணி கருவிராட் கதி சஞ்சீவி ஜீவ கற்பகத்தரு விருட்ச வித்தானது எவ்வுலகங்களுக்கும் எட்டி ஏறி படர்ந்து விரிந்து விசாரிக்கவென உள்ளடக்கி கொண்டு அங்கன் குரு வழிவிடுத்து நிற்பதானது என்று தெய்வம் அவர்கள் அந்த காலத்துல இதை உங்களுக்கெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் போதிக்கிறாங்க. மக்கள் நிசப்தமாக இவ்வரிய ஞானத்தமிழை கேட்டு அதிசயித்தனர். இடைவேளைக்கு பின் மாலை நிகழ்ச்சி குகை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் சமரச சன்மார்க்க சபையில் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கியது. அமுத வர்ஷிப்பு விபூதி உருத்ராட்ச விளக்கம். பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் திருவிழாவின் காரணத்தால் பொது சபைக்கு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுடன் திரளாக பெருமானை தரிசிக்கவும் அவர்களுடைய திருவாயுரையை கேட்கவும்
காலையில் கூடியிருந்ததைப் போல இருமடங்கு கூட்டம் இருந்தது. நகர மக்களின் சார்பில் சேலத்தின் பிரபல ஜவுளி வியாபாரியும் தெய்வீக காரியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவருமான திருவாளர் K.A. சஞ்சீவி செட்டியார் நகர மக்களின் சார்பாக பெருமானை வரவேற்று உரையாற்றினார். அடுத்து மெய்வழி சபையின் சபைக்கரசர் ராவ் சாஹிப் மெய்வழி கைலை அனந்தர் BABL அட்வொகேட் அவர்கள் அறிமுக உரையாக பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் தெய்வீக அரிய செயல்களை விளக்கினார். நாத்திகத்தின் பிடியில் சிக்கியிருந்த தன்னை சாலை ஆண்டவர்கள் தயவினால் மெய்ப்பொருளை காட்டி மெய்வழியில் நடப்பித்தார்கள், தன்னை உய்வித்தார்கள் என கண்ணீர் மல்க உரைத்தார். நகர மக்களின் வரவேற்புக்கு மறுமொழியாக வேதாந்த வித்தகர் ஆகிய சாலை ஆண்டவர்கள் சைவ சமயத்தின் புனித சின்னங்களான விபூதி, உருத்ராட்சம் ஆகிய பொருள்களின் அசலான செயல்கள் என்னென்ன என்பதை விரிவாக விளக்கி அச்செயலை மக்கள் வாழ்க்கையில் நினைவூட்டவே சாம்பலையும் உருத்ராட்சை காய் கொட்டையையும் அணிகிறோம். வி கூட்டல் பூ கூட்டல் தீ, அதாவது வெற்றியை தருகின்ற பூ போன்ற தீ, உருத்ராட்சம் உருத்திரனை அதாவது யமனை அச்சுறுத்துகின்ற காய். ஆக யமனை மனிதர்கள் வெல்ல வேண்டும், யமன் பிடியிலிருந்து மீள வேண்டும் என்பதை நினைவூட்டவே இச்சின்னங்களை அணிகிறோம். இந்த அசலான செயலை தங்கள் பிள்ளைகள் யாவருக்கும் மெய்வழிச்சாலையில் அளிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் யமனை வெல்லும் செயலுடைய சைவர்களாக விளங்குகின்றார்கள் என்பதை தெளிவு பெற விளக்கினார்கள். எனவே அசல் செயல் கைவரவாகாதவர்கள் அதை பெறும் வரை நகலை அணிவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே மனித ஜீவர்களாகிய அனைவரும் யமபயத்தை போக்கி சிவபதம் அடைய வருக வருக என கருணையுடன் அழைத்தார்கள். சர்வ உலக மக்களுக்கும் எச்சரிக்கை முழக்கம். அதே போல அங்க தெய்வம் அவர்கள் அங்க எச்சரிப்போடு செய்யறாங்க. அடுத்த நாள் 14/7/1968 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை மெய்வழி சபையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அப்பொழுது சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த எண்ணற்ற மக்கள் சபையின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். மாலையில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட நகரின் மத்திய இடமான வாசவி மஹாலில் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தனர். அங்கு மெய்வழி ஆதிமெய் உதயபூரண வேதாந்த நூலில் உள்ள மெய்ஞான பாடல்களை இசையுடன் அனந்தர்கள் பாடிக்கொண்டிருந்தனர். ஜெகத்குருவின் அலங்கரித்த வேன் வண்டி முன் செல்ல, பல கார்களில் அனந்தர்கள் பின்தொடர, கார்களின் ஊர்வலம் எனது வீட்டிலிருந்து புறப்பட்டு பொதுச்சபை நடக்க இருந்த வாசவி மஹாலை அடைந்தது. மக்கள் வெள்ளம் சமரச சன்மார்க்க நாதரே வருக, யமபயம் கடத்தும் ஏத்தலே வருக, தனித்தலைமை பதியே வருக வருக என எக்களிப்புடன் உரக்க கூவி வரவேற்றனர். கூட்டத்தினரை விலக்கி லோககுருவை 2ஆம் மாடியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்த்த அரும்பாடுபட்டனர். மக்கள் வாத்தியம் முழங்க ரோஜா மலர் மாலை அணிவித்து நகர மக்களின் சார்பாக சர்க்குரு பெருமானவருக்கு வரவேற்பு பத்திரம் வாசித்து அளித்தேன். நகர மக்களின் வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு வையம் காக்க வந்த பெருமான் செயல் திருவாக்கு மிகுந்த தங்கள் அருள்மழையை வர்ஷித்தார்கள். அதுபொழுது அக்கினி பிரளயத்தை எதிர்நோக்கி உள்ள இப்பூமண்டலத்தில் எம்மை தவிர உலக மக்களுக்கு வேறு நாதியே இல்லை. சிவன் கை தப்பினால் யமன் கைதான் என்ற எச்சரிக்கை குரல் வாசவி மஹால் எங்கும் எதிரொலிக்க பகிரங்கமாக அறிவித்தார்கள். மேலும் என் போன்று மனித தூளம் எடுத்து வந்துள்ள உங்களின் மேலுள்ள இரக்கத்தினால் உங்களை எல்லாம் உய்விக்க வேண்டியே இப்பாடு என முழக்கமிட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிசப்தமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இரவு 9 மணி அளவில் மக்கள் பேராச்சரியத்துடன் கலைந்து சென்றனர். 2 நாள் சேலத்தில் ஆண்டவர்கள் பிரசங்கங்களும் ஒளிப்பதிவு டேப் செய்யப்பட்டு உள்ளன. நம்மளும் கேட்டிருப்போம் இதெல்லாம் அல்லவா. இது அனந்தர்களின் இல்லங்கள் தோறும் ஒலித்து கொண்டு உள்ளன. சேலத்தில் நடந்த இப்பெருவிழா 2 நாள் நிகழ்ச்சிகளிலும் சென்னை, வேலூர், மதுரை, நாமக்கல், ஈரோடு மற்றும் தமிழகம் எங்கும் இருந்து வந்த ஆருயிர் ஜீவப்பிரிவியர் அனைவரும் கலந்து கொண்டு மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் அருட்பிரசாதத்தை பெற்று இதயம் பூரித்தனர். மறுநாள் திங்கள் 15/7/1968 காலை சர்க்குருநாதர் என் குடும்பத்தினருடன் ஒன்றாக உணவு அருந்தி என் குடும்பத்தினர் அனைவருக்கும் உச்சிஷ்ட பிரசாதம் வழங்கி ஆசீர்வதித்தார்கள். அது சமயம் தட்டு வேட்டி கட்டியிருந்த என்னை பார்த்து, இன்று முதல் பஞ்சகச்சமாக வேட்டியை அணிந்து கொள் என்று உத்தரவிட்டார்கள். அவ்வுத்தரவின்படியே அன்று முதல் எப்பொழுதும் பஞ்சகச்சமாகவே வேஷ்டி அணிந்து வருகிறேன். 2 நாட்கள் சர்க்குருநாதருடன் இருந்து மெய்யமுதை உண்ட எனக்கு அவர்களை பிரிய மனமின்றி சாலையம்பதி வரை அவர்களுடன் வர உத்தரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். அவர்களும் உளமிறங்கி அனுமதியும் அருளினார்கள். மெய்வழி சாலையம்பதி பொன்னரங்க தேவாலயத்தில் மறுநாள் நான் ஊர் திரும்ப உத்தரவு கேட்டபோது,
நாம் நேற்று உங்கள் ஊர் வாசவி ஹாலில் விடுத்த எச்சரிக்கை சரிதானா என தவநிலையில் ஏறி பார்த்தோம். இதுநாள் வரை வந்த சிவம், அல்லாஹ், மகாவிஷ்ணு என்று சொல்லப்பெறும் கடவுளர்கள் ஆட்சி பீட எல்லைகளுக்கெல்லாம் மேலிருந்த ஏகராசி குவியல் என்று சொல்லப்பெறுகின்ற அதிமகோன்னத எல்லையில் ஏறி நின்று பார்த்ததில் மெய்வழி என்பது அந்த எல்லையாகிய பூர்ண போஸ்வம் என்ற பதநிலையே ஆகும். இதுநாள் வரை என் கால் சுவடு தவிர வேறு சுவடுகளே அங்கு இல்லை. ஆகவே நான் நேற்று பொது சபையில் சொன்ன வார்த்தைகள் சத்திய வாக்குகளே. அதை மீண்டும் சோதித்து பார்த்து உறுதியாக சொல்லுகிறேன். நீ யார் வந்து கேட்டாலும் தைரியமாக பதில் சொல் என கூறி பிரசாதம் வழங்க பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பினேன். எல்லையில்லா ஆனந்தம் கொண்டேன். என் வாழ்நாளின் இந்த பெருநாள் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்று விளங்கியது. அந்த சேலத்துல அந்த வரவேற்பு அளிக்கும் போது அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அப்ப எடுத்த காட்சி புகைப்படம். தெய்வம் அவர்கள் வந்து இந்த வேன்ல அவங்க அலங்கரிக்கப்பட்ட வேன்ல வராங்க. திருக்குமாரர்கள் புடை சூழ, அனந்தாதி அவர்கள் புடை சூழ, நகர மக்கள் எல்லாம் இருக்க. அதே போல இப்போ அவங்க விவரிச்ச அந்த காட்சி பாருங்க. தெய்வம் அவர்களுக்கு ரோஜா மலர் மாலையை அவங்க அணிவிச்சு, இவங்க தான் மெய்வழி, அவங்க சிவசங்கோள் அனந்தர். அதுக்கப்புறம் வரவேற்புரை, தெய்வம் அவர்கள் அமர வரவேற்புரை வாசிச்சு அளிக்கிறாங்க. ஆதிமை உதயபுராண வேதாந்தத்தை அங்க இருக்கக்கூடிய அனந்தர்கள் எல்லாம் உட்கார்ந்து அப்போ பாடின அந்த காட்சி, அங்க இருக்கக்கூடிய அந்த வாசவி மஹால்ல அந்த காலத்தில் எடுத்த புகைப்படம். எல்லாரும் திரண்டிருந்து தேவாதி தேவர் ஜெகத்குரு மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் சேலம் விஜயத்தின் போது வாசவி ஹாலில் உள்ள இடங்களில் எழுந்தருளிய காட்சி. இங்க பாருங்க, தெய்வம் அவர்கள் அவங்க எழுந்தருள் இருக்க, அதாவது திருக்கைலாய பரம்பரை தேவநாட்டு ஐயர் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் 13/7/1968 அன்று சேலம் விஜயம் செய்த போது எங்கள் இல்லத்தில் பாத பூஜை ஏற்றுக்கொண்ட காட்சி அப்படின்னு இந்த புகைப்படம் பார்க்கலாம் நீங்க. இதுல வந்து அவங்க மெய்வழி சிவசங்கோளானந்தர் இங்க நிற்கிறாங்க, மெய்வழி கலைமகானந்தர் இங்க நிற்கிறாங்க, திருக்குமாரர் மெய்வழி சாலை யுகவான் அவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. கீழே உட்காந்து இவங்க மெய்வழி கைலை ஆனந்தர், அவங்க வந்து ராவ் சாஹிப் என்ற பட்டம் பெற்ற கிரிமினல் வக்கீலாக திருச்சியில பல காலங்கள் அவர்கள் பதவியேற்று நடத்தி வந்த, அதே போல மெய்வழி சபையில பல தசாப்தங்கள் அவங்க வந்து சபைக்கரசராக இருந்து பணியாற்றிய திருப்பணி புரிந்த நம்ம மெய்வழி கைலை ஆனந்தர் அவங்க கையேந்திட்டு இங்க பார்க்கிறோம். நம்ம ஆமன் வித்தாதியோதய இங்குலாவுகு திகாந்த ஜகாதி அந்தங்களும் விளங்கும் யுகங்களின் அடி கோடி கோடியும் யுகாந்த முடி கோடி கோடிகளும் கடந்து நின்ற வெற்பே நீதி வழிபற்றி தாவி தொடர்ந்து வெளியாவதற்கென நிற்கும் என்றும் குன்றாத அன்றாதி மணுமகன் என்று தொடங்கும் மந்திரத்தை முழுவதுமாக குடும்பத்துடன் ஓதி பாத பூஜை செய்யும் பெரும் பேறு கிடைத்தது. இதை தொடர்ந்து அவங்க குடும்பத்தோடையும் அவங்க அங்க சேலத்துல பிள்ளைங்க எல்லாரையும் அமர வச்சு அந்த ஒரு தெய்வம் அவர்களோட சேர்ந்து திருக்குமாரர்கள் எல்லாம் அமர்ந்து கணவன் மனைவியாக அவங்க இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. தேவாதி தேவர் திரு கைலாசவாசர் எங்கள் குடும்பத்தாரையும் குடும்பத்தினரையும் தங்கள் திருத்தேவ அங்கக்குளத்தில் ஏற்றுக்கொண்டு அருள்பாலித்த எழில் காட்சி ஆண்டவர்களுடன் திருக்குமாரர்கள் மெய்வழி சிவசெங்கோலானந்தர், மெய்வழி சொர்ணாம்பிகை அனந்தகி, கைக்குழந்தை சாலை சாரதாமணி, மெய்வழி சிவக்குமார் செட்டியார், சாலை ஞானசேகரன், சாலை ஸ்வரூபராணி, சாலை விஜயராகவன், மெய்வழி திருவேங்கட செட்டியார் அவங்கெல்லாம் சிறுவர்களாக இருந்த போது, பின்னாடி அவங்க 2 பேர் மெய்வழி சபை அங்கத்தினராக இருக்கிறாங்க. அதுல எல்லாருமே அப்ப சிறுவர்களாக இருந்தப்போ எல்லாரும் தெய்வம் அவர்களோடு அமர்ந்து எடுத்த படம். தெய்வத்தின் செயல் என்ன? பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம், பிறவிப்பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரிச்செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானையாகில் அந்த பாவமே இவனை நரகவாதியாக்கிவிடும். காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேணும்? யமபடரை நீக்கி சிவமயமாக்கும் ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது. அந்த அற்ப எண்ணத்தை தூக்கி எறி. ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் அருளிய இந்த சாகாக்கலை கிரந்தம். யமனை அணுகவிடாமல் விலக்கி காக்கும் தவ ஆதிக்க பரிசுத்த ஆவி தெய்வம் பிரம்மபிரகாச சாலை ஆண்டவர்களின் அற்புத செயல் என்னளவில் உண்மையாகியது. அதை ஒரு சரித்திரம் சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் அதை கேட்போம்.